அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலில் மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, இப்படி கற்பனை செய்து பாருங்கள், நீங்கள் விரும்பும் நபர் நிரந்தரமாக உங்கள் வசம் இருப்பார். ஸோ எப்படி இந்த கற்பனை, அதாவது இமேஜினேஷன் இருக்கணும்ன்றதை டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா மெத்தட்ஸும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த இமேஜினேஷன், அதாவது கற்பனை அப்படின்ற விஷயம் பார்த்தீங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷனுடைய ஒரு பார்ட். ஸோ அதனால் இந்த இமேஜினேஷன் அப்படின்ற கான்செப்டை வாழ்க்கையுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யறதுக்கு நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, நீங்கள் காதலிக்கும் நபரை விரைவில் திருமணம் செய்வதற்கு இந்த இமேஜினேஷன் டெக்னிக்கை எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் சொல்ல போகிறது ஒரு எக்ஸாம்பிள் தான். உங்களுக்கு எந்த மாதிரியான தேவைகள் இருக்கோ அதற்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கான்செப்டை ரெடி பண்ணிக்கோங்க. இந்த இமேஜினேஷனை பயன்படுத்துவதற்கு உகந்த நேரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி, அப்படி இல்லைன்னா அடுத்ததாக மதியம் நீங்கள் லஞ்ச் சாப்பிட்டதுக்கு பிறகு ஒரு சின்ன தூக்க மயக்க நிலை மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இன்னொரு நிலை பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பீங்க, பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ, அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தூக்கம் வரும். நீங்கள் அப்படியே தூங்குற மாதிரியான ஒரு மோடுக்கு போவீங்க. அந்த நேரத்தையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நைட் ஷிஃப்ட் போகிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் காலையில் தூங்கும் அந்த நேரத்துக்கு முன்னாடியும் இந்த இமேஜினேஷனை பயன்படுத்தலாம். அடுத்ததாக இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம், இந்த இமேஜினேஷனுக்கு நீங்கள் பயன்படுத்தும் அந்த காட்சிகள், நீங்கள் கற்பனை செய்யும் அந்த காட்சிகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது, ஷார்ட்டாக இருக்கணும். 5 செகண்ட் இருந்தால் கூட போதும். அதிகபட்சமாக 1 நிமிடம் இருக்கலாம். ரொம்ப பெருசாக நீங்கள் இமேஜின் பண்ணிங்கன்னா திரும்பவும் அதை ரீகால் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் கற்பனை செய்யக்கூடிய அந்த காட்சி ரொம்ப ஷார்ட்டாக இருக்கணும், அதே நேரத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கணும். அடுத்த முக்கியமான ஒரு விஷயம், தேர்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து நீங்கள் அந்த கற்பனை காட்சியை பார்க்கக்கூடாது. உதாரணத்துக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த விஷுவலைசேஷன் எப்படி இருக்கணும்னா படம் பார்க்குற மாதிரி இருக்கணும், நீங்கள் ஒரு தேட்டரில் உட்காந்துட்டு ஒரு படத்தை பார்க்குற மாதிரி இருக்கணும், நீங்கள் அதில் நடிக்கிற மாதிரி இருக்கணும்லாம் சொல்லுவாங்க. அப்படி நீங்கள் செய்யவே கூடாது. நீங்கள் அந்த காட்சியில் இருக்கீங்க, ஸோ உங்களை நீங்கள் பார்க்கவே முடியாது. நீங்கள் விரும்பும் அந்த நபரை மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியுமே தவிர மற்றவர்களை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் உங்களை நீங்களே பார்க்கக்கூடாது. நீங்கள் அங்கே இருக்கீங்க, அதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் இருக்குது. கற்பனை செய்யும் பொழுது உங்களை நீங்களே பார்க்குற மாதிரி கற்பனை செஞ்சிங்கன்னா, ஒரு படம் பார்க்குற மாதிரி நீங்கள் கற்பனை செஞ்சீங்கன்னா அது ஆப்போசிட் ரிசல்ட்டை கொடுத்துரும். ஸோ நீங்கள் அங்கே இருக்கிற மாதிரி கற்பனை செய்யணும். அடுத்த முக்கியமான விஷயம், உங்களுடைய கற்பனை பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் நடக்கிற மாதிரி நினச்சி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. அட் ப்ரெசன்ட், அதாவது ரைட் நவ் இட்ஸ் ஹேப்பனிங், இப்போ இது நடந்துட்டு இருக்கிற மாதிரி நீங்கள் உணரணும். அந்த கற்பனை காட்சி இப்போ உங்களுக்கு நடக்குது, இது நடக்க போகுதுன்ற மனநிலை உங்களுக்கு இருக்கக்கூடாது. கடைசியாக ரொம்பவும் முக்கியமான ஒரு ரகசியம், உங்களுடைய கற்பனை காட்சி பார்த்தீங்கன்னா எண்ட் ரிசல்ட்டில் இருக்கணும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு நபரை விரும்புகிறீங்க, அவங்கள திருமணம் செஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்கள் 2 பேருக்கு திருமணம் ஆவது போல அந்த காட்சி அமையக்கூடாது. உங்கள் 2 பேருக்கு திருமணம் முடிஞ்சு நீங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் இயர் வெட்டிங் ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்ணுற மாதிரியான அந்த காட்சிகளை தான் நீங்கள் காட்சிப்படுத்தி பார்க்கணும். இந்த மாதிரி நீங்கள் எண்ட் ரிசல்ட்டை கற்பனை செய்யும் பொழுது பிரிட்ஜ் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி ஏற்படும். அதாவது சம்பவங்களின் அணிவகுப்பு ஏற்படும். நீங்கள் அந்த நபரை திருமணம் செஞ்சு அந்த ஃபஸ்ட் இயர் செலிப்ரேட் பண்ணுற காட்சியை நீங்கள் கற்பனை செய்யும் பொழுது இதற்கு இடைப்பட்ட இடத்துல நடக்கிற எல்லா விஷயங்களும், அவங்கள நீங்கள் திருமணம் செஞ்சால் தான் நீங்கள் இந்த செலிப்ரேஷனை பண்ண முடியும். ஸோ அது வரைக்குமான அந்த சம்பவங்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் உருவாக ஆரம்பிக்கும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் காதலிக்கும் நபரை விரைவில் திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய கற்பனை பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி அந்த நபரை திருமணம் செஞ்சு ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஒரு கேக் கட் பண்ணுற மாதிரியான காட்சியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கோவிலுக்கு போகிற மாதிரியான காட்சிகளை வச்சுக்கலாம். உங்களுடைய ஸ்டைலில் நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணணும்னு யோசிச்சு வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் காட்சியாக எடுத்துக்கோங்க. ஒரு 30 செகண்ட்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆனால் தத்ரூபமாக இருக்கணும். நீங்கள் போட்டுட்ருக்க ட்ரெஸ் உட்பட அங்கே இருக்கிற அந்த சிச்சுவேஷன், சூழ்நிலைகள், நீங்கள் செலிப்ரேட் பண்ணுற அந்த பார்ட்டி ஹாலாக இருக்கலாம், இல்லை வீடாக இருக்கலாம், இல்லை அந்த கோவிலாக இருக்கலாம், நீங்கள் எதை கற்பனை பண்ணுறீங்களோ அந்த ஏரியாவையும் நீங்கள் தத்ரூபமாக கற்பனை பண்ணிக்கணும். ட்ரெஸ் உட்பட அதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நுணுக்கங்களும் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும், ரொம்ப ஷார்ட்டாகவும் இருக்கணும். ஸோ இந்த கற்பனையை நீங்கள் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
நைட்டு நீங்கள் கடைசியாக தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் இந்த கற்பனையை திரும்ப திரும்ப நீங்கள் ஓட்டணும். அப்படியே நீங்கள் தூங்கிடுங்க. அதுதான் ரொம்பவும் முக்கியம். ஒன்ஸ் நீங்கள் தூங்கினதுக்கு பிறகு உங்களுடைய ஆழ்மனம் அந்த கற்பனையில் வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா நோட் பண்ணணும். உண்மையிலேயே நீங்கள் காதலிக்கும் அந்த நபரை திருமணம் செஞ்சு நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணீங்கன்னா எவ்வளவு சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுடைய உணர்வு நிலை எவ்வளவு சூப்பராக இருக்கும். அந்த ஃபீலை நீங்கள் கொண்டு வரணும். நீங்கள் எந்த அளவுக்கு தத்ரூபமாக அந்த உணர்வுகளை கொண்டு வரீங்களோ அவ்வளவு சீக்கிரம் உங்களுடைய ஆழ்மனதில் அந்த காட்சிகள் பதியும். இன்னொரு முக்கியமான ரகசியமும் இருக்குது. உங்களுடைய காட்சிகளில் கூட அந்த அளவுக்கு தத்ரூபம் இல்லைன்னா பரவாயில்லைங்க. ஆனால் உங்களுடைய உணர்வு நிலையில் அந்த தத்ரூபம் இருக்கணும். அட் ப்ரெசன்ட் அது நடந்துட்டுருக்கு. நீங்கள் அந்த ஃபீலை கொண்டு வரணும். அப்படி நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டை அது சூப்பராக இம்ப்ரெஸ் பண்ணிவிடும். அதற்கு பிறகு நீங்கள் எதுவுமே செய்ய தேவையில்லை. பிரபஞ்சமே அதை நடத்தி காட்டும். ஸோ நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, உங்களுடைய உணர்வு நிலைக்கு தான் இந்த பிரபஞ்சம் பதிலளிக்கும். அடுத்த ரகசியம், இந்த கற்பனை செய்யும் நேரத்தை தவிர்த்து மற்ற நேரங்களில் இந்த கற்பனையை பற்றி நீங்கள் யோசிச்சு பார்க்காதீங்க. மற்ற எந்த நேரத்திலையுமே நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. ஒரு நாளைக்கு ஒரு முறை இந்த இமேஜினேஷன் நீங்கள் செஞ்சாலே போதும். மதியானமும் உங்களுக்கு டைம் இருக்குது, நைட்டும் உங்களுக்கு டைம் இருக்குன்னா நீங்கள் 2 வேலைகள் செய்யணும்னு அவசியம் கிடையாது. செஞ்சாலும் தவறு கிடையாது. ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு முறை நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். டைம் இருக்கிறவங்க நீங்கள் 2 முறை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணுற நேரத்தை தவிர்த்து நீங்கள் இயல்பாக இருக்கிற நேரத்தில் இந்த கற்பனை காட்சியை பற்றி யோசிக்கவே கூடாது. இது ரொம்பவும் முக்கியம். அடுத்ததாக நான் வழக்கமாக எப்போவுமே சொல்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சீக்ரெட், ரிசல்ட்டை நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. மனதளவில் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. அந்த சந்தோஷமான உணர்வு நிலையை நீங்கள் வெளிப்படுத்திட்டுருக்கீங்க. ஸோ நீங்கள் புற உலகத்தில், இந்த வெளி உலகத்தில் எதுவுமே நடக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. எல்லாமே நடந்துருச்சு, இட்ஸ் டன். அந்த மனநிலைக்கு நீங்கள் வந்ததுக்கு பிறகு தான் பிரபஞ்சம் அந்த விஷயத்தை கையில் எடுக்கும். பிரபஞ்சம் உங்களுக்கு நடத்தி கொடுக்கும். நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபரை திருமணம் செய்வதற்கான எல்லா விதமான சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் மேஜிக் மாதிரி நடக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத வழிகளில் கூட உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அவ்வளவுதாங்க இந்த மெத்தட். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் டெய்லி இமேஜின் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. வாரத்துக்கு ஒரு 3 நாட்கள் நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள், அது போதும். உங்களுடைய மைண்ட் எப்போ ரிலாக்ஸ்டாக இருக்கோ, எப்போ இமேஜின் பண்ணணுன்ற அந்த மூடு இருக்கோ அந்த டைமில் நீங்கள் கற்பனை செய்யுங்க. உங்களை வற்புறுத்திக்கிட்டு நீங்கள் கற்பனை செய்யாதீங்க, அது ஆப்போசிட் ரிசல்ட்டை கொடுக்கும். இந்த கற்பனை செய்கிற மெத்தடுக்கு மட்டும் கிடையாதுங்க. லா ஆஃப் அட்ராக்ஷனில் இருக்கக்கூடிய எந்த ஒரு டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். கேஷுவலாக அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். எந்த ஒரு ரிசல்ட்டையும் எதிர்பார்க்காதீங்க. மனதளவில் நீங்கள் வாழ்ந்துட்டீங்க. அந்த சந்தோஷத்தோட அந்த மெத்தடை நீங்கள் அணுகும்பொழுது ரிசல்ட் உங்களுக்கு மின்னல் வேகத்தில் கிடைக்கும். இன்னொரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. நம்முடைய இன்னொரு சேனலான டிவைன் ரூட் யூடியூப் சேனலில் இன்னைக்கு 7:15 மணிக்கு பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்வதற்கான ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தை மந்திரத்தை கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க நீங்கள் அதை பயன்படுத்திக்கோங்க. பிரிந்து வாழும் கணவன் மனைவி, காதலர்கள், பிரிந்து வாழும் நண்பர்கள்னு எல்லா உறவு முறைகளுக்கும் அந்த மந்திர பிரயோக முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான தலைப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.